காலத்தின் அருமை கருதி வெகு விரைவிலேயே பேச்சை முடித்து விடுகிறேன். மேடையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களே, அமைதி நிலை வைத்திருக்கும் ஆண்டோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். பாகவதம் மறைந்ததும் 1959 வருடம். 30 ஆண்டுகளே வாழ்ந்த இந்த மாமனிதன் மறைந்ததும் 1959 வருடம். நம்முடைய நல்லி ஐயா அவர்கள், நான் மிகுந்த தன்னடக்கத்துடன் சொல்கிறேன், 200க்கும் அதிகமான விருதுகளை பெற்றுள்ளேன், பட்டங்களை பெற்றுள்ளேன். ஆனால் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் MKT பாகவதர் புகழ் பரப்பாளர் என்ற பட்டம். இதனைத்தான் நான் சிரசிலே வைத்து கொண்டாடுகிறேன். அற்புதம், தகுதி அறிந்து தந்திருக்கின்றார்கள். பாகவதர் பற்றி ஒரு ஆவணப்படம், முதலில் ஆவணப்படம் எடுத்தோம். அந்த ஆவணப்படத்தை நல்லி ஐயா அவர்கள் தலைமையிலே தான் அது நடந்தது. ஏழிசை மன்னர் பாகவதர் புதல்வி வந்திருந்தார்கள். அந்த ஆவணப்படத்திற்கு நல்லி ஐயா இருக்கிறார்கள். அவர்கள் பக்கத்திலே நான் உட்கார்ந்திருக்கின்றேன். என் பக்கத்திலே சுசிலே அம்மா அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். என் கரங்களை பிடித்து கண்களில் ஒட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். எங்க அப்பாவே பார்க்கிற மாதிரி இருக்குப்பா, எங்க அப்பாவே பார்க்கிற மாதிரி இருக்குப்பா சுசீலாம்மா சொன்னார்கள். அதை விட சிறந்த பாக்கியம் வேறு என்ன வேண்டும் எனக்கு? That is more than an Oscar award. பாகவதர் புத்தகத்தை பற்றி எழுதினேன். அவனும் மனம் போன போக்குல பாகவதர் பற்றி கண்டபடி பேசினான், மிக கேவலமாக பேசினான். ஏன் இந்த மனிதரை இப்படி பேசுகின்றார்கள் என்று அதனை ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து என்னோட PhD எடுக்க நான் எப்படி உழைச்சுன்னா அப்படி உழைச்சு ஒரு புத்தகம் எழுதினேன். அற்புதமாக அந்த புத்தகம் வந்தது. தினமணி ஆசிரியர் மிகச்சிறப்பான மதிப்புரை கொடுத்திருந்தார்கள். தினமலர் அதனை பார்த்து விட்டு வார மலரிலே நாங்கள் இதனை தொடராக வெளியிட விரும்புகிறோம், சம்மதமா என்று கேட்டார்கள். இது என் பாக்கியம் என்று சொன்னேன். 23 வாரங்கள் வந்தது. சாதாரண எழுத்தாளனாகிய என்னை உலக அளவிலே பிரபலப்படுத்தியது தினமலர், நன்றி சொல்ல வேண்டும். பாகவதர் யார் பத்தியுமே தெரியல. பாகவதர் பத்தி கேட்ட மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு I was really surprised. எல்லாம் இங்கதான் இருக்காங்க, சொந்தக்காரங்க அங்கதான் இருக்காங்க என்றுதான் சொன்னார்கள். கவிஞர் ரவி பாரதி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதி முடித்த பிறகு கவிஞர் ரவி பாரதி ஐயா அவர்கள் சொன்னார்கள், பாகவதர் குடும்பத்தார் ஒரு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று. பாகவதரின் 2வது சகோதரின் 2வது புதல்வர் தியாகராஜன் ஐயா அவர்களும் அவர்கள் துணைவியார் ராதா தியாகராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் மூலமாகத்தான் பாகவதர் குடும்பத்தார் தொடர்பு அனைத்தும் எனக்கு கிடைத்தது. அந்த புத்தகம் மிக அற்புதமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த காவிய நாயகன் பாகவதர் ஆவணப்படம் எடுத்ததற்கு அன்புலக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் வசீகரன் அவர்கள் தான் மெயின் காரணம். நீங்கள் புத்தகமாக எழுத வேண்டும், படமாக எடுக்க வேண்டும் என்று சொன்ன அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இன்னொன்றும் இங்கே ஒன்று அழகான செய்தியை சொல்கின்றேன். அதிலே அற்புதமாக எத்ராஜ் முதலியார் வேஷம், அது எல்லாருமே சொன்னாங்க. எத்ராஜ் அப்படியே முதலியார் மட்டுமே இருக்கார், யாருங்க அவரு அப்படின்னு. அந்த வேடத்தில் நடித்தவர் தான் எனது அருமை நண்பர் மை டியர் பாலாஜி. இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்தார்கள். நான் மிகவும் நன்றியுடன் இருக்கின்றேன். நெல்லி ஐயா அவர்கள் அந்த ஆவண படத்திற்கு தலைமை தாங்கினார்கள். இந்த புஸ்தகத்தை நான் எல்லாருக்கும் கொடுத்த அன்பு பரிசா பாகவத புஸ்தகத்தை நம்முடைய ஐயா ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களுக்கும் கொடுத்தேன். ஒரு வாரம் கழிச்சு ஐயாட்ட எனக்கு போன் வந்தது, கார்மிகளோடு இதுகாலம் நான் பாகவதரை பற்றி தவறான தகவல்களையே கேட்டு இருக்கிறேன். உண்மையான தகவல் உங்கள் புத்தகத்தை பார்த்த பிறகுதான் படித்து தெரிந்து கொண்டேன். நான் பாகவதருக்கு ஒரு மன்றம் எடுக்க போகிறேன் என்று சொல்லி MKT பாகவதர் கலைமன்றம் எடுத்த அந்த மாமனிதனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வருடம் பாகவதற்கு விழா எடுக்கிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தகையாளரின் பாதம் பணிகிறேன் நான். பாகவதர் இனிமேல் தான் பாகவதரின் புகழ், அவர் வாழ்ந்த போது எப்படி புகழ் அடைந்தாரோ அதன் பிறகு இகழப்பட்டார், கீழ்த்தரமாக இகழப்பட்டார்.
பாகவதற்கு மீண்டும் பொற்காலம் வந்துவிட்டது. அந்த மனிதரின் புகழை இனி எவராலும் தடுக்க முடியாது. காலம் அதனை நிரூபிக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று எனக்கு ஒரு விருது கிடைத்திருக்கிறது என்பதை விட யார் பெயரால் அந்த விருது கிடைத்தது, யாரால் கிடைத்தது, யார் யார் கரங்களால் கிடைத்தது, யார் யாரோடு சேர்ந்து கிடைத்தது, யார் யார் வாழ்த்த கிடைத்தது, யார் யார் முன்னிலையில் கிடைத்தது என்று நினைக்கின்ற போதுதான் மனது புல்லரிக்கிறது. பட்டுக்கோட்டை என்று சொன்னாலே பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவுதான் வரும். பட்டுக்கோட்டை என்று சொன்னாலே இன்றளவிலும் பல இலக்கிய அறிஞர் பெருமக்களை அது தந்து கொண்டே இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 29 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். இன்று இருந்திருந்தால் 98 வயது. இன்று வரை அவர் இருந்திருக்க வேண்டியவர் தான். நமது அண்மையில் மறைந்த நல்லகண்ணு ஐயாவை போல் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு கவிஞர். அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் பல படைப்புகளை தந்திருக்க வேண்டும். நமக்கு பாட்டாலே விழிப்புணர்ச்சி ஊட்டியவர், பகுத்தறிவு ஊட்டியவர். அவருடைய பெயராலே ஒரு விருது கிடைக்கிறது என்றால் அது எத்தகைய பெயர்? கவியரசர் கண்ணதாசனுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனோடு பாட்டு எழுதுவதற்காக கண்ணதாசனை 10 மணிக்கு வர வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள். கண்ணதாசன் 10 மணியானது வரவில்லை, 11 ஆனது வரவில்லை, 12, 1, 2 ஆனது வரவில்லை. அவர் வந்து சேர்ந்தது 4 மணிக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று வழக்கம் போல ஒரு வாசகத்தை சொன்னார் கண்ணதாசன். பரவாயில்லை, நீங்கள் வரும் வரையிலும் சும்மா இருப்பானேன் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வைத்து ஒரு பாட்டு எழுதிவிட்டோம் என்றார்கள். அது என்ன பாட்டு? நானும் கொஞ்சம் கேட்கிறேன், வாசித்து காட்டு என்றார் கண்ணதாசன். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானுங்கட்டார். சிலர் அண்ணும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உண்போர் கோட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாட்டை பாடி காட்ட கண்ணதாசன் இந்த பாட்டை எனக்கு பாடி காட்டுவதை விட என்னை 2 அடி அடித்திருக்கலாம் என்றார். அந்த அளவுக்கு கண்ணதாசனுக்கே விழிப்புணர்வு ஊட்டவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுடைய பெயராலே கிடைத்த இந்த விருது எனக்கு பெருமை. இந்த விருதை எனக்கு வழங்கியது யார்? யாரால் கிடைத்தது? ஐயா பட்டுக்கோட்டை தந்த மற்றொரு இலக்கிய மாமணி ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள். ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் பட்டுக்கோட்டையிலே கல்யாண சுந்தரத்தின் பிறந்த நாள் விழாவை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். போன மாதம்தான் இதே அரங்கிலே மார்ச் 1 அன்று பாகவதர்களுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடினோம். இப்போ இன்று ஏப்ரல் 13 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் 98வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே எனக்கு யாருடைய கரங்களால் கிடைத்தது?
பட்டுக்கோட்டை தந்த மாபெரும் நடிகர், திரை உலகிலே ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத கலைஞர். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு உட்பட பல மொழிகளிலும் தவிர்க்க முடியாத ஒரு கலைஞர். அவர்கள் கையால் கிடைத்தது தீநகரிலே பட்டு நூல்களாலே ஒரு கோட்டை கட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நல்லி ஐயா அவர்களுடைய கரங்களால் கிடைத்தது. அதுதான் எனக்கு பெருமை. பேராசிரியர் ஐயா அவர்களுடைய வாழ்த்து, பேகி பிரபாகரன் ஐயா, இதே கீதம் ராமானுஜன் ஐயா அவர்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். நேரம் இல்லை, காலம் கருதி சுருக்கமாக சொல்கின்றேன். அதே போன்று மேடையிலே இங்க வந்திருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட சான்றோர் பெருமக்கள், முகம் இளமாறன் ஐயா, புதுகை தென்றல் தர்மராஜன் ஐயா அவர்களுடைய துணைவியார், ராஜ் டிவி உரிமையாளர் மற்றும் பல சான்றோர்கள் முன்னிலையிலே இந்த விருது கிடைத்திருக்கிறது என்பது முன்னிலையே புல்லரிக்க வைக்கின்றது. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.